ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பேக்கரியில் தர மாதிரியே ரொம்ப சாஃப்டான ஸ்பான்சியான ஒரு ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஜல்லடை வச்சு 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதே மாதிரி ஜலிச்சுக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பேக் ஆகி வரும். இதே மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுங்க. அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது ஒரு பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ளப்பி ஆகிற வரைக்கும் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாட்டி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் கூட பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணும்போது 3/4 கப் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணுறதால நம்மளோட கேக் நல்லா ஃப்ளப்பியாக வரும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி ரெண்டையும் ட்ரை வெட் 2 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் பால், 1/4 கப் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் கலர், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக கேக்கோட பேட்டர் எப்போதும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட பேட்டர் நல்லா க்ரீமியாக சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் கேக்கோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து ஏதாவது ஒரு வேஸ்ட் மூடியோ ஏதாவது வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேக் மோல்டு எடுத்துக்கலாம். கேக் மோல்டு இல்லாட்டி ஒரு பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சு அதுலேயும் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஒரு மைதா மாவு கூட டஸ்ட்டு பண்ணி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்கிற போதும் நம்மளோட கேக் ஒட்டாமல் வெளியில் வரும், குக் ஆகி. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை இந்த மோல்டுக்குள்ளே போட்டுக்கலாம். மோல்டில் போடும்போது கேக்கோட பேட்டர் ஒரே சைடாக போடுங்க. இங்கே அங்கன்னு பாதி பாதியாக போட வேண்டாம். போட்டதுக்கப்புறம் தட்டி கொடுங்க. உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வரட்டும். திரும்ப கேக் மோல்டை உள்ளே வச்சு ஒரு வெயிட்டான பாத்திரம் மேலே வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் நம்மளோட ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் பர்ஃபெக்டாக சாஃப்டாக பேக்கரியில் தர மாதிரியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட கேக். சட்டியில் வைக்கிறதால மேலே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பவுடர் சுகரை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டெக்கரேஷனுக்காக நான் என்னோடய கேக்கை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பார்ட்டில் கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம்.
விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடியே நம்மளோட சேனலில் இருக்குது. வேணும்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டாவது லேயரை வச்சுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணுறதால கேக் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. திரும்ப விப்பிங் க்ரீம் போட்டு தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப் கேக் பண்ண போகிறேங்கிறதால ஹார்ட் ஷேப் கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு டீ ஜல்லடையை வச்சு மேலே ஒரு டிசைன் மாதிரி இருக்கட்டும்னு சும்மா இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சும்மா ஏதோ ஒரு டிசைன் மாதிரி பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ஓரங்களில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓவனே இல்லாமல் வீட்டில் பர்த்டே கேக் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது என்கிட்ட இருக்கிற ப்ளூ கலரை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இன்னும் டார்க் கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ் இருந்தால் அதை கலர் கூட யூஸ் பண்ணி டார்க்கான கலர் இருந்தால் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே க்ரீமை வச்சு சைட்லையும் நான் இந்த மாதிரி ஒரு பூ டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற கலரை வச்சு எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை போட்டு நான் என்னோட கேக்கை இதே மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஓவன் இல்லாமல் பர்த்டே கேக் வீட்லேயே சிம்பிளாக ஸ்வீட்டாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.